வணக்கம் மக்களே. நாம் ஏன் ஐடிசி பங்குகளை வாங்க வேண்டும். ஐடிசி இந்தியாவின் முன்னணி பன்னாட்டு நிறுவனம் ஆகும் மற்றும் அதன் பங்குகள் முதலீட்டாளர்களிடத்தில் மிகவும் பிரபலமாக உள்ளது. இதோ அதன் விரிவான விவரங்கள். நிறுவனத்தின் வரலாறு. நிறுவப்பட்ட ஆண்டு 1910. தொழில்துறை பல்துறை மையமாக செயல்படுகிறது. தொழில்முறைகள் ஐடிசி புகையிலை முதல் உணவுப் பொருட்கள், காகிதம், ஹோட்டல் தொழில் வரை பல துறைகளில் பெரிய பங்கு கொண்டுள்ளது. தலைமை அலுவலகம் கொல்கத்தா, இந்தியா. தொழில் முறை வகைகள். ஐடிசி பல துறைகளில் செயல்படுவதால் அது ஒரு பல்துறை முதலீட்டு விருப்பமாக கருதப்படுகிறது. ஐடிசி இந்தியன் டபாகோ கம்பெனி இந்தியாவின் முன்னணி பன்னாட்டு நிறுவனம் ஆகும் மற்றும் அதன் பங்குகள் முதலீட்டாளர்களிடத்தில் மிகவும் பிரபலமாக உள்ளது. இதோ அதன் விரிவான விவரங்கள். நிறுவனத்தின் வரலாறு. நிறுவப்பட்ட ஆண்டு 1910. தொழில்துறை பல்துறை மையமாக செயல்படுகிறது. தொழில்முறைகள் ஐடிசி புகையிலை முதல் உணவுப் பொருட்கள், காகிதம், ஹோட்டல் தொழில் வரை பல துறைகளில் பெரிய பங்கு கொண்டுள்ளது. தலைமை அலுவலகம் கொல்கத்தா, இந்தியா. தொழில் முறை வகைகள். ஐடிசி பல துறைகளில் செயல்படுவதால் அது ஒரு பல்துறை முதலீட்டு விருப்பமாக கருதப்படுகிறது. எஃப்எம்சிஜி துரிதமான நுகர்வு பொருட்கள். பிரபல பிராண்டுகள். ஆஷிர்வாட் ஆட்டா, மசாலா மற்றும் தயார் உணவுகள். சன்ஃபீஸ்ட் பிஸ்கட், நூடுல்ஸ். பிங்கோ சிப்ஸ் மற்றும் ஸ்நாக்ஸ். யூவன் பர்சனல் கேர் பொருட்கள். சிகரெட் மற்றும் புகையிலை. ஐடிசி இந்தியாவின் மிகப்பெரிய சிகரெட் தயாரிப்பாளர். சிகரெட் வர்த்தகம் மூலம் அதிக லாபம் பெறுகிறது. ஹோட்டல் துறை. ஐடிசி ஹோட்டல்ஸ் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான லக்ஸுரி ஹோட்டல் நெட்வொர்க்களில் ஒன்று. காகிதம் மற்றும் பேக்கேஜிங். சுற்றுச்சூழல் நட்பு தயாரிப்புகள் மற்றும் பல்லூடக தொழில்துறைகளுக்கு பாக்ஸ்கள், பேக்கேஜிங் வழங்கல். விவசாய வணிகம். விவசாய பொருட்கள், கோதுமை, மஞ்சள், காய்கறிகள் ஏற்றுமதி மற்றும் பாகுபாடு. சந்தை மூலதனம். ஐடிசி இந்தியாவில் டாப் 10 மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்று. தனிமனித முதலீட்டாளர்களுக்கு பிரயோஜனங்கள். லாபகரமான நிதி நிலைமைகள். ஐடிசி ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கில் லாபம் ஈட்டுகிறது. விற்பனை மற்றும் நஷ்டம் மீதான அதன் வளர்ச்சி மிகவும் சீரானது. பெரிய டிவிடெண்ட்கள். ஐடிசி முதலீட்டாளர்களுக்கு அதிக அளவில் வட்டிகள், டிவிடெண்ட்ஸ் வழங்கும் நிறுவனம். இதன் காரணமாக அது டிவிடெண்ட் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. பல துறை வேலைகள். ஏற்கனவே பல துறைகளில் வியாபாரம் செய்து வருவதால் அதன் வளர்ச்சியளவு அதிகம். முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான விருப்பம். எஃப்எம்சிஜி மற்றும் புகையிலை ஆகியவற்றில் அதன் தனிக்குரிய நிலைமையால் பங்கு சரிவுகள் மிக குறைவாக இருக்கும். சமீபத்திய புதுப்பிப்புகள். ஐடிசி அதன் ஹோட்டல்ஸ் பங்குகளை தனியாக பட்டியலிடும் திட்டத்தில் உள்ளது. இது அதன் பங்கு மதிப்புக்கு கூடுதல் உயர்வு தரலாம். முடிவு கூற்று. ஐடிசி என்பது ஒரு நல்ல, நீண்டகால முதலீட்டு விருப்பம் மற்றும் நிலையான வருமானம் தரக்கூடிய பங்கு ஆகும். அதன் பல்துறை வியாபாரமும் லாபகரமான நிதி செயல்திறனும் அதை அதிகபட்ச முதலீட்டாளர்களின் விருப்பமாக ஆக்கியுள்ளது. எந்தவொரு முதலீட்டையும் செய்யும் முன் நிதி ஆலோசகரின் கருத்தை பெறுவது நல்லது.